எபிரேயர் 11 1 3 பிறகு 6 வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவர்களால் உண்டாக்கப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தை குறித்து போதித்து வருகிறோம். விசுவாசம் என்றால் என்ன என்பதை விளக்க ஆரம்பித்தேன். அதை விளக்குவதற்கு அது என்ன இல்லை என்பதை போல சொன்னேன். அதன் பிறகு என்ன என்பதை காண்பிக்கும்படியாக ஒரு வேத பகுதிக்கு சென்றோம், அங்கே நிறுத்தினோம். அதை இன்றைக்கு தொடர்வோம். யோவான் 20ஆம் அதிகாரத்தில் தோமாவை குறித்தும் அவன் எப்படிப்பட்ட விசுவாசத்தை உடையவனாக இருந்தான் என்பது குறித்தும் வாசித்தோம். அதன் பிறகு ரோமர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து மெய்யான விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்தும் வாசித்தோம். அதை வாசித்து சில காரியங்களை என்று காண்பிக்க விரும்புகிறேன். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவராகிய திதிமு எனப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வந்து காட்சி அளிக்கிறார். தோமாவை தவிர மீதி பேரெல்லாம் இருக்கிறார்கள். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடைய சொன்னார்கள். அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, அவன் தானே இல்லாத இருந்தவன், போன தடவை இல்லை, அவனை ஸ்பெஷலாக கவனிக்கிறார். இப்போ தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிசுவாசியாய் இராமல் விசுவாசியாய் இரு என்றார். தோமா அவருக்கு பிரதித்திரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். அப்படின்னு சொன்னால் தோமா வந்து இப்போ கண்டு கொண்டான், இவர் தான் இயேசு என்று சொல்லி. ஆமாம், மெய்யாவே உயிர் தெளிந்திருக்கிறார். காயத்தை பார்த்தான், தொட்டான், விரலை வைத்தான். அப்புறம் சொல்கிறான், ஆண்டவரே என் தேவனே என்று. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் தோமாவை பாராட்டல, யாரை பாராட்டினாரு? நீ பண்ணது மாதிரி அல்ல, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இவனை பாக்கியவான்னு சொல்ல, காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். தோமாவுடைய விசுவாசத்தில் என்ன குறை அங்கன்னு சொன்னால், அவன் விசுவாசித்ததெல்லாம் எதை கண்டானோ, எதை தொட்டானோ, எதை பார்த்தானோ அதைத்தான் அவன் விசுவாசித்தான். இதுதான் சென்ஸ் நாலேஜ் ஃபெய்த் என்று சிலர் சொல்லுகிறார். சென்ஸ் நாலேஜ் என்று சொன்னால் ஐம்புலன்களின் வாயிலாக வருகிற விசுவாசம், ஐம்புலன்களின் அடிப்படையாக கொண்டது. ஐம்புலன்கள் என்று சொன்னால் நம்ம சரீரத்தில் இருக்கிற ஐம்புலன்கள், 5 புலன்கள் இருக்கிற நம்முடைய சரீரத்தில், அதெல்லாம் நல்லது தான், சரீரத்துக்கு அது நல்லது. ஆனால் விசுவாச வாழ்க்கையில் வந்து இந்த ஐம்புலன்களை நாம் பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் ஐம்புலன்கள் வந்து விசுவாசத்தில் வாழ்வதற்காக அல்ல, இந்த உலகத்தில் வாழ்வதற்காக. ஐம்புலன்னா என்ன? கண்ணு, காது, மூக்கு. மூக்கில் நுகர்றோம், காதில் கேட்குறோம், கண்ணில் பார்க்குறோம், கையில் தொடுறோம், நாக்கில் ருசிக்கிறோம். இதான் 5 புலன்கள். வாயில் வச்சோன்னு தெரியுது, சூடாக இருக்கா, சில்லுன்னு இருக்கான்னு தெரியுது, காரமாக இருக்கா, காரம் இல்லாமல் இருக்கா, உப்பு இருக்கா இல்லையான்னு தெரியுது. அதுக்கு தான் நாக்கு. நாக்கில் வச்சு நான் வந்து கர்த்தர் இருக்கிறாரான்னு சொல்ல முடியாது. இதுக்கு சம்மந்தமே இல்லை. சாப்பாடு நல்லா இருக்கா, இன்னும் உப்பு போடணுமான்னு சொல்கிறதுக்கு தான் நாக்கு. ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கு தான் கண்ணு. கண்ணை மூடிக்கிட்டு நானே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு ரோடை கிராஸ் பண்ண முடியாது. கண்ணை நல்லா திறந்து வச்சு 4 பக்கமும் பார்த்து தான் கிராஸ் பண்ணணும். அதுக்கு தான் கண்ணு. எதுக்கு உபயோகப்படுத்தணுமோ அதுக்கு உபயோகப்படுத்தணும். பாருங்க, ஐம்புலன்கள் நல்லது. அதை கர்த்தர் ஒரு நோக்கத்துக்காக வச்சிருக்கார். காதில் கேட்கணும், ஆண் அடிக்குதா கேட்கணும், காதில், கண்ணில் பார்க்கணும், கை வந்து தொட்டு பார்க்கறதுக்குன்னு இருக்குது. தொடுறீங்க சூடான பாத்திரத்தை, இங்கே தொட்டு பார்த்து உங்களுக்கு உணர முடியாமல் இருந்தால் என்ன ஆகும்? கையே வந்து போயிடும். அதனால தொட்டு உணரக்கூடிய அந்த சக்திங்கிறது ஒரு நல்ல காரியம். கர்த்தர் அதை வச்சிருக்காரு. ஆனால் நான் கர்த்தரை இப்படி தொட்டு பார்க்கறது இல்லை, கர்த்தரை தொட்டு பார்த்துட்டு இருக்கிறாருன்னு சொல்றது இல்லை, கிடையாது. அதுக்காக இது கிடையாது. இது வந்து வேற விஷயம். இது வந்து சரீர பிரகாரமாக இந்த பூமியில நான் வாழ்வதற்காக ஐம்புலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தோமா பாருங்க, இயேசு உயிரோடு எழுந்தாரா, இவர் இயேசுதானான்னு பார்க்கறதுக்கு அவன் தொட்டு பார்க்கணுன்றான், கண்ணால் பார்க்கணுன்றான், கையில் விரலை வச்சு தான் பார்ப்பேன்றான். நான் தொட்டு பார்க்கணும், அவருடைய காயத்தை பார்க்கணும், நான் கையை வச்சு பார்க்கணும், கண்ணால் பார்க்கணும்னு சொல்லுகிறான். அதுதான் அவனுடைய விசுவாசத்தில் இருந்த குறை. என்னன்னு சொன்னால், அவன் கண்டதை மட்டும் விசுவாசிக்கிறான், பார்த்ததை தொட்டதை மட்டும் விசுவாசிக்கிறான். அது விசுவாசமே அல்ல. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு சோகமாயிடுச்சுன்னா நிச்சயமாக நான் கர்த்தரை நம்புவேங்க. அப்போ அது விசுவாசமே இல்லை. சோகமாயிடுச்சுன்னா எல்லாரும் தான் நம்புவாங்க.
அவர்கள் பாக்கியவான்கள் அல்ல. யார் பாக்கியவான்கள்? காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள். விசுவாசம் என்கிறது காணப்படாதவைகளின் நிச்சயம், காணப்படாதவைகளை குறித்த நிச்சயம். காணல இருந்தாலும் அது இருக்குதுங்கிற நிச்சயம். எத்தனை பேருக்கு தெரியும் சில காரியங்களை நீங்கள் காண்கிறது இல்லை, ஆனா அது இருக்குது? இருக்குதா இல்லையா? காண்றது இல்லை, ஆனா இது இருக்குது. பார்த்ததுதான் இருக்குதுன்னு பார்க்காத சில காரியங்களும் இருக்கிறது. விசுவாசம் என்கிறது காணாமலே விசுவாசிப்பது. திருப்போம் ரோமர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து மெய்யான விசுவாசம் எப்படிப்பட்டது என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் தகப்பனானான். அவன் தான் நமக்கு முன்னோடி. இவனை பார்த்தா விசுவாசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால் இவன் சரியான விதத்தில் விசுவாசிக்கிறான். விசுவாசத்தை சரியான விதத்தில் அவன் அனுபவிக்கிறான். நீங்க பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்புவதற்கு ஏதுவே இல்லை. ஏதுவில்லைன்னு என்ன அர்த்தம்? ஐம்புலன்களிலே பார்த்தால் அது ஏதுவில்லாத மாதிரி தெரியுது. வயசை பார்த்தா ரொம்ப அதிகம், ஆளை பார்த்தா இனிமையா குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்டாகிறது. ஐம்புலன்களின் அறிவை கொண்டு பார்த்து தொட்டு உணர்ந்து பார்த்தால் முடியாது, இனிமே இதெல்லாம் நடக்காது என்கிற ஒரு எண்ணம் தான் உண்டாகிறது. நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். பாருங்க நம்பிக்கை எப்படி வேலை செய்து பாருங்க. விசுவாசத்துல நம்பிக்கையோட விசுவாசித்தான். நம்பிக்கைனா அவனுக்கு எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவனுக்கு இருக்கு பாருங்க. விசுவாசம் 4 படிகளா இயங்குகிறதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அவனுக்கு இருக்கிறது. நம்பிக்கையோட விசுவாசத்தான்னா என்ன? அவனுக்குள்ள அந்த நம்பிக்கை இருக்கு. எனக்கு குழந்தை பிறக்கும், எனக்கு குழந்தை உண்டாகும் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கிறது. நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஆனா இவனுடைய விசுவாசத்துல விசேஷம் என்னவென்று சொன்னால், இவன் கண்டதை வச்சு விசுவாசிக்கல, உணர்ந்ததை வச்சு விசுவாசிக்கல, பார்த்ததை வச்சு விசுவாசிக்கல, கேட்டதை வச்சு விசுவாசிக்கல. என்னத்தை விசுவாசிக்கிறான்? அவன் கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே விசுவாசிக்கிறான். கர்த்தர் என்ன சொன்னார் அதன் அடிப்படையில், மற்றவங்க என்ன சொன்னாங்கல்ல, எப்படி உணர்கிறான் என்றால, கர்த்தர் சொன்னது என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கு. அதனால தான் சொல்லியிருக்கு பாருங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே. எல்லாரும் சொல்லுங்க, சொல்லப்பட்டபடியே. சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிக்கையோட விசுவாசத்தான். சொல்லப்பட்டதுதான் விசுவாசத்தான். நம்புகிறதுக்கு ஏதும் இல்லை, நம்புறதுக்கு சாதகமா எதுவும் இல்லை, சூழ்நிலைகள்லாம் சாதகமா இல்லை, சூழ்நிலைகள்லாம் எதிர்மாறா இருக்குது. வயசாயிடுச்சு, பலவீனமாயிடுச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, இவனுடைய சரீரம் கிட்டத்தட்ட செத்தவனை போல இருக்கிறான், வயசாகி போச்சு. நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஏன் விசுவாசித்தான்னா, உன்னுடைய சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் சொன்னதை விசுவாசிக்கிறான். தோமாவுடைய விசுவாசத்துக்கும் இவனுடைய விசுவாசத்துக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னா, இவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி விசுவாசிக்கிறான். அதுதான் விசுவாசம் பாருங்க. அதான் மரியாள் சொன்னாள் அல்லவா, மரியாள்கிட்ட தேவதூதன் சொல்லுகிறான், நீ ஒரு பிள்ளையை பெறுவாய், அவருக்கு இயேசு என பெயரிடப்படும் என்றெல்லாம் சொல்லும்போது கடைசியில் அவள் சொல்லுகிறார், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறாள். அதுக்கு அவன் சொல்லுகிறான், தேவ ஆவியானவர் மீது நிழலிடுவார் அப்படின்லாம் சொன்ன பிறகு, விளக்கெல்லாம் கொடுத்த பிறகு அவள் விசுவாசிக்கிறாள். அவள் சொல்றார், உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அதான் விசுவாசம். விசுவாசம்னு சொன்னா நான் பார்க்கிறதே அல்ல, அல்லது மற்றவர்கள் சொல்லுகிறதே அல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அதன்படி எனக்கு ஆக கடவுது, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது. அதை தான் சொல்லியிருக்கு பாருங்க. 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். எண்ணாதிருந்தான்னா அதை பற்றி பெருசா நினைக்கல. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும். அப்ப அவனுக்கு மட்டும் அப்படி நடக்கும் இல்ல, நமக்கும் அப்படிதான் நடக்கும். எப்ப நடக்கும்? கர்த்தருடைய வார்த்தையில் சொல்லி இருக்கிறப்பட்டபடி எனக்கு நடக்கும் என்று என்னைக்கு நாம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு எப்படி விசுவாசம் வேலை செய்ததோ, எப்படி பிள்ளை இல்லாத ஆபிரகாமுக்கு 100 வயசுல பிள்ளை உண்டானதோ, அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தினாலே நாம் பிழைக்க ஆரம்பிப்போம். அற்புதமான காரியங்கள் நமக்கும்
நடக்க ஆரம்பிக்கும் என்று வேதவசனம் இங்கே போதிக்கிறது. அப்போ கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார், அதுதான் விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியம். அதனால தான் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் இங்கே. ஏன்னு சொன்னால் கர்த்தர் என்ன சொல்லியிருக்காரோ அதுதான் முக்கியம். என் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது, கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகிறது. ஏன்னா அதனால தான் நான் கர்த்தருடைய வார்த்தையை கவனிக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதையே நானும் சொல்ல போகிறேன். அதையே நானும் சொல்லும்போது அது நடக்க போகிறது. கர்த்தர் சொன்னதுனால நடக்க போகிறது இல்லை, கர்த்தர் சொன்னதை நான் விசுவாசித்து என் வாயில் நான் வைக்கும் போது அதை நானும் அதையே சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் வந்தது நடக்கிறது. கர்த்தர் சொன்னதுனால நடந்தணும்னா இன்றைக்கி எல்லார் வாழ்க்கையிலும் கர்த்தர் சொன்னதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். இருக்கீங்களா? கர்த்தர் சொன்னதெல்லாம் இன்றைக்கி ஏன் எல்லாருக்கும் நடக்கலைன்னு சொன்னால், கர்த்தர் சொல்லியிருக்காருன்னா இவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, அது இவங்க ஆப்போசிட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கிறார், இவர்கள் அதற்கு எதிர்மறையாக இன்னொன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்லிட்டார், ஆனால் இவர்கள் அதோடு ஒத்து போவது கிடையாது. இவர்கள் பார்க்கறது தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க, உணர்ச்சியை தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொன்னதை நானும் எப்போ சொல்லுகிறேனோ அப்போ தான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து அது நடக்க போகிறது. அப்போ வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க. அப்போ மனதளவிலே ஒரு சில காரியங்களை ஏற்றுக்கொண்டால் போதாது, உள்ளத்திலே விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் என்கிறது மனதளவிலே ஒரு காரியத்தை ஏற்றுக்கொள்கிறதை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமானது. அநேகர் மனதளவில் சொல்கிறாங்க பாருங்க, ஆமாம் நான் இயேசு ஆண்டவர் நம்புகிறேன், ஆமாம் நான் வேத வசனத்தை நம்புகிறேன், ஆமாம் நான் ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நம்புகிறேனாக்கும், ஆமாம் இந்த கதையை நம்புகிறேன், அந்த கதையை நம்புகிறேன், இயேசு தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் நம்புகிறேன், தண்ணி மேலே நடந்தார் நம்புகிறேன், எல்லாம் நம்புகிறேன். ஆனால் அவங்க வாழ்க்கையில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஏனென்று சொன்னால் ஒரு மென்டல் அசென்ட், அது வந்து மனதளவிலே அவர்கள் நம்புகிறார்கள் ஒழிய நடைமுறையிலே அவர்கள் விசுவாசத்தை பயன்படுத்துவதில்லை. அதனால் அவருடைய வாழ்க்கையில் மாற்றமே ஏற்படுகிறது கிடையாது. நம்புறேன்னு சொல்லவங்களாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை வந்து அவர்கள் எல்லா மனுஷரை போல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுகிறது கிடையாது. அப்போ அதனால தான் ஜான் வெஸ்லி என்கிற போதவர் சொன்னார், மென்டல் அசென்ட் இஸ் கவுண்டர் ஃபீட் ஆஃப் ஃபெய்த். கவுண்டர் ஃபீட்னா கள்ள நோட்டு மாதிரி. ஒரு 100 ரூபா நோட்டு இருக்குது, அதுக்கு கள்ள நோட்டு அடிக்கிறவன் என்ன பண்ணுறான், இந்த 100 ரூபா நோட்டு மாதிரியே அடிக்கிறான். அப்போ அந்த கள்ள நோட்டை பார்க்கிறவர்கள் அதுதான் உண்மையான நோட்டுன்னு நினச்சிக்கிறாங்க. அது மாதிரி தான் பாருங்கள் இந்த மனதளவில் இருக்கிற விசுவாசம். மனதளவில் நான் அதை விசுவாசிக்கிறேன் இதை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறவங்க விசுவாசிக்கிறவர்கள் போல காணப்படுகிறார்கள். அது விசுவாசம் போல தெரியுது, ஆனால் எதையும் உண்டாக்குகிறது இல்லை. நல்லா கவனிக்க வேண்டும். நீங்கள் மனதளவில் விசுவாசிக்கிறீங்களா இல்லை உள்ளத்தில் இருதயத்தில் விசுவாசிக்கிறீர்களா என்பதை கவனிக்க வேண்டும். மனதளவில் விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒன்று நடக்கிறது இல்லை. ஏன்னு சொன்னால் அவங்க ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன், நானும் தானே விசுவாசிக்கிறேன், அவர் தானே விசுவாசிக்கிறேன், நானும் தான் விசுவாசிக்கிறேன்றாங்க. ஆனால் இவர்கள் வேற, இவங்க வந்து மென்டலி அக்ரியிங், அவ்வளோதான். மனதளவில் அவர்கள் ஆம் என்று விசுவாசிக்கிறார்கள், ஆனால் உள்ளத்தில் அவர்களுக்கு செல்லவில்லை, உள்ளத்தில் சென்று அது அவர்களை ஆட்கொள்ளவில்லை. அதனால தான் அவருடைய வாழ்க்கையில் ஒன்றும் நடக்க மாட்டேங்கிறது. வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், சூழ்நிலைகள் மாற வேண்டும் என்றால் விசுவாசம் என்கிறது மனதளவை தாண்டி மெய்யான விசுவாசம் உண்டாக வேண்டும். அது என்ன? அந்த மெய்யான விசுவாசம் உண்டாகும் போது செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். மெய்யான விசுவாசம் உண்டாகும் போது தரிசனத்தை எப்போ முன்னால் வைக்கிறோம், வார்த்தைகள் அதோடு சேர்ந்து வருகிறது. அதன் பிறகு உறுதியும் நிச்சயம் வந்துடுது. யாரும் சொல்லியும் நம்ம கேட்க போகிறதில்ல, யார் சொல்லியும் நம்ம அதை அவிசுவாசிக்க போகிறதில்ல. யார் என்ன சொன்னாலும் கர்த்தர் சொல்லி இருக்கிறபடி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லி இருக்கிறபடி தான் எனக்கு ஆகும் என்று நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். அதன்படி செயல்பட ஆரம்பிக்கிறோம். விசுவாசிக்கிறவர்கள் அதன்படி செயல்படுவார்கள். சும்மா மனதளவில் அதை நம்புகிறவர்கள் செயல்பட மாட்டார்கள். அப்படிதான் பாருங்க, ஒருத்தன் கயிறு கட்டி இந்த முனைக்கு அந்த முனைக்கு 2 பில்டிங்க்கு நடுவில் கயிறு கட்டி நடக்க ஆரம்பிச்சானா. முன்னையும் பின்னையும் ஒரே கூட்டம் கூடி எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். வேடிக்கை பார்க்க ஆரம்பித்து அவனுக்கு கையெல்லாம் தட்டி, அவன் இங்கேருந்து அப்படி நடக்கிறது, அங்கேருந்து இப்படி நடக்கிறது, இப்படிலாம் பண்ணுறது, கை தட்டி எல்லாம் அவனை உற்சாகப்படுத்தி கொண்டு இருந்தாரலாம். திடீர்னு என்ன பண்ணானா, ஒரு சின்ன பையனை தூக்கி தான் தோள் மேலே வைத்து கொண்டு இதே வேலையை பண்ணுறானா. தனியாக நடந்தவன் இப்போ தோள் மேலே வச்சுக்கிட்டு நடந்து வர்றானா. எல்லாருக்கும் ஒரே பெரிய ஆச்சரியம். அந்த பக்கம் நடந்து திரும்ப வந்து இப்படி நடந்து வந்துட்டானா. எல்லாம் கை தட்டுறாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் நம்புறீங்களா நான் அதை செய்ய முடியும்னு? ஆமாம் நான் செய்ய முடியும். நல்லா செஞ்சீங்க சார், நல்லா செஞ்சீங்க, அருமையாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கை தட்டுறாங்களாம். அப்போ சொன்னானா, நீங்கள் கொஞ்சம் வாங்க உங்களை தூக்கிட்டு போகிறேன்னு. ஐயோயோ என்ன வேண்டாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குண்ணா, நீங்கள் பண்ணுங்க, நாங்கள் பார்க்குறோம், பார்த்து கை தட்டுறோம், நீங்கள் செய்ய முடியும்னு நாங்கள் நம்புகிறோம். ஆனால் என்ன தூக்கிட்டு போகிறேன்னா அந்த கதையே வேண்டாம், நான் வர தயாராக இல்லை. அப்போ நான் கேட்குறேன், இவர் உண்மையாகவே விசுவாசிக்கிறாங்களா இவனால் செய்ய முடியும்னு? உண்மையாகவே இவன் செய்ய முடியும்னு விசுவாசித்தால் இவங்க என்ன பண்ணுவாங்க? வான்னு சொன்னோன்னே, அதுக்கு நான் வர்றேன், இப்போ தானே தூக்கிட்டு போய் காமிச்சிங்க, என்னையும் தூக்கிட்டு போய். கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன்,
இயேசுவை நம்பினவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அவர் யாரையும் டிராப் பண்ணதே கிடையாது. அவர் யாரையும் கீழே போட்டதே கிடையாது. அப்ப நான் நம்புறேன்னு சொல்லிட்டு இருந்தா பிரயோஜனம் இல்லை. நாம் அதற்கேற்றபடி செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் மெய்யான விசுவாசம். அப்ப சூழ்நிலைகள் எப்ப மாறப்போகிறது? இந்த 4 படிகளும் அதில் இருக்க வேண்டும். முதல்ல ஒரு தரிசனம், அதற்கேற்ற வார்த்தைகள், பிறகு அதற்கேற்ற உறுதி நிச்சயம் உண்டாகிறது, அதன் பிறகுதான் செயல்பாடு உண்டாகிறது. இந்த 4 காரியங்கள் உண்டாக வேண்டும்.